செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். எப்போவுமே சென்னை மக்கள் அதிகமாக விரும்புகிறது அதுதான். 30 லட்சத்தில் வீடு கட்டணும்னு கனவோட நிறைய பேர் நம்ம சென்னையில் இருக்கீங்க. எல்லா மக்களுமே வாங்கணுங்கிறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சென்னையாக இருக்கட்டும், இப்போ என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இப்போ ரெசிடென்ஷியலுக்கும் வந்து பார்க்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இது பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளைண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக பண்ணுறோம். இல்லை வெறும் 2 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும். அதிக லாப நோக்கத்தோட நம்ம பண்ணுறதே கிடையாது. 10 lakh பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசெட், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், உங்களுடைய கனவு வீடு வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் 3.5 கிலோமீட்டரில் தான், அதோட ஆப்போசிட்டில் தான் நம்மளோட சொந்த இடத்துல சொந்த வீடு. கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டில் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ வந்து பண்ணுறாங்கன்னா அதை வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கேபு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க உங்களை வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி என்ன இருக்குது, நம்ம சைட் பக்கத்தில் காம்படிட்டர் இருக்காங்களா, அவங்க என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க, அதை விட நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பெல்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம கேப் யூஸ் பண்ணி கண்டிப்பாக காமிப்போம் சார். டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கும் எந்த ஒரு கமிஷனுமே வந்து கொடுக்க சொல்லல. சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலில் சைட் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து சொல்லியிருக்கோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங்கும் ப்ரீ லான்ச்சிங்கும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கும்போது ஸோ நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆஃபரில் நம்ம வந்து அவைலமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பர்சனலாக எனக்கே வந்து கால்மே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னையில் நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு சொந்த வீடு, ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுமே வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் அண்ட் பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வாங்க முடியாத ஒரு ப்ரைஸில் தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்க லொக்கேஷனில் ஒரு சிட்டி லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு லோ பட்ஜெட் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி என்ன விலை விற்கிறாங்களோ அதை விட ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நம்மளால் வந்து அமைச்சிக்கவே முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வருமோ ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சென்னையில் உங்களுக்கான ஒரு அசட்டையுமே நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ யாருக்கும் எந்த ஒரு கமிஷனுமே வந்து கொடுக்க சொல்லல. சென்னையில் உங்களுக்கான ஒரு அசட்டையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஆஃபருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்படியே நம்ம ஷோவில் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதித்தி ஹவுசிங்லேருந்து டைரக்டர் லக்ஷ்மி அம்மா வந்து நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ அதித்தி ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வந்து போட்டிருக்கோம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸே வந்து ஆகியிருக்காங்க. மெயினாக இவங்க எடுத்து வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஸோ சென்னையில் நமக்குன்னு ஒரு இடமா இருக்கட்டும், ஸோ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே அவங்க வந்து பூர்த்தியுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே லான்ச்மே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு கரெக்டான ப்ரைஸ்லுமே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம அதிதி ஹவுசிங்கை பொறுத்தவரை லோ பட்ஜெட்டாகவும் இருக்கும், ரீசனபிளான ரேட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மக்களுக்கு அதிதி ஹவுசிங் இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலே அவங்க மனசில் ஃபஸ்ட்டு வர்றது நம்ம அதிதி ஹவுசிங்கில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், ரேட் வைஸ் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம வந்து கரெக்டான ரேட்டு தான் போடுறது, அதிக லாப நோக்கத்தோடு நம்ம பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து வளர்ந்து வர்ற கம்பெனி, ஸோ மக்களுக்கு நம்ம ஒரு சேவை செய்கிற நோக்கத்தோடு தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோமே. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போவுமே உங்களுக்கு டைட்டில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எபோவ் 50 years 60 years டைட்டில் இருக்க மாதிரி மட்டும்தான் நம்ம இடம் எடுக்கிறதே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைத்தண்ணி பிரச்சனை நிற்காது. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு எந்த இடத்துல மழைத்தண்ணி பிரச்சனை இல்லையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம லேண்ட் எடுத்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் எடுத்து ரெரா அப்ரூவ் எடுத்து ஃப்ரெஷ் லேஅவுட்டாக நம்ம கொடுக்குறது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வெளியே போகணும். அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்க இடம் தான் நம்ம இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம சைட்லேருந்து 300 மீட்டரில் தான் பஸ் ஸ்டாப்பே அமைஞ்சிருக்கு.
திக்லி ரெசிடென்ஷியல் இது. சூப்பர் மேம். ஸோ இப்போது மக்கள் ஆஸ் ஏ கஸ்டமராக என்ன எதிர்பார்க்கணும் அதை வந்து நீங்கள் வந்து பூர்த்தியுமே வந்து பண்ணீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏன்னா டாக்குமெண்ட் இன்றைக்கி வந்து ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ வந்து பண்ணுறாங்கன்னா அதை வந்து போடுறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து கிளியர் வந்து பண்ணிட்டீங்க. மூணாவது வந்து கனெக்டிவிட்டி. ஸோ அதையுமே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச்சிக்கும் ப்ரீ லான்ச்சிங்க்கும் நிறைய ஆஃபர்ஸுமே வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி ஆஃபர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுக்க போகிறீங்க? சார் இந்த சைட்டை பொறுத்தவரை இந்த சைட்டே ஒரு ஆஃபர் தான் சார் நம்ம மக்களுக்கு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதிதி ஹவுசிங்லேருந்து அதிதி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் லேஅவுட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் நம்ம செல்லிங் காஸ்ட்டு மார்க்கெட் ரேட்டை விட பாதியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே 10 lakh பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவங்க டெவலப்மெண்ட் காஸ்ட்டு கொடுக்காம வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த மாதம் ரேட் ரிவைஸ் ஆகும்போது இதே ரேட்டு தான் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது. ரேட் நாங்கள் ரிவைஸ் பண்ண மாட்டோம் இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங்லே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக பண்ணுறோம். நம்ம ஆஃபருங்கிற பேரில் 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி குறைக்கல. உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 rupees இப்போ உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஏன்னா ஒரு 30 லட்சத்தில் வீடு கட்டணும்னு கனவோட நிறைய பேர் நம்ம சென்னையில் இருக்கீங்க. உங்களால் இந்த சைட்டில் 30 லட்சத்தில் வீடு கட்ட முடியும். இங்கே பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவே 40 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இடத்துல சொந்த வீடு 30 lakhsலேருந்தே அமைச்சிக்கலாம். இந்த ஒரு மிகப்பெரிய ஆஃபர் பார்த்தீங்கன்னா வேறு எந்த காம்படிட்டரும் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு ஆஃபரை நம்ம அதிதி ஹவுசிங்லேருந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, அதாவது நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ஜிஎஸ்டி ரோடில் இருந்து வெறும் 3.5 கிலோமீட்டரில் தான், அதோட ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ப்ராஜெக்டே இருக்குது. இப்போ நீங்கள் வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் தான். நீங்கள் வந்து சைட் விசிட் வரும்போதே இங்கே பார்த்துக்கலாம். ஓகே மேம். இப்போது சைட்டில் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்குறோம், ப்ளஸ் நான் வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸுமே வந்து பண்ணேன். ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வைட் ரோடில் நல்ல பெரிய பெரிய ரோடாக டெவலப்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு, கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். எப்போவுமே சென்னை மக்கள் அதிகமாக விரும்புகிறது அதுதான், சேஃப்டி வேணும். அந்த சேஃப்டி இங்கே உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 40 feet வைட் அண்ட் ரோட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இங்கே உங்களுக்கு மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா 40 feet. அதில் இருக்க கார்னர் பிளாட்ஸுமே இப்போ ப்ரீ புக்கிங்கில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இந்த டைமே வந்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 40 feetல இருக்க பிளாட்ஸு, இந்த மாதிரிலாம் இப்போ எடுத்துக்கலாம். நம்ம 3 phase EB லைன் உள்ளே கொடுத்துருக்கோம். பார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் சென்னை மக்கள் வந்தோடனே கேட்குறது ட்ரைனேஜ். அந்த ட்ரைனேஜும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டாக இருக்கனால அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஓகே மேம். இங்கே என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே அவைலபிளாக வந்திருக்கு, ப்ளஸ் நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் இங்கே வந்து ஒரு பிளாட் வந்து அமைச்சிக்க முடியும்? சார் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே வாங்கணுங்கிறதுக்காக மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் சார். 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் இப்போ நம்ம 40 feet ரோடு கொடுத்துருக்கனால இதில் இருக்க ஈஸ்ட் ஃபேஸிங்னாலும் சரி கார்னர்னாலும் சரி இப்போவே வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம இடத்துல அவங்க கையில் 19 lakhs இருந்தாலே போதும், இங்கே இடம் வாங்கிக்கலாம். 30 lakhs இருந்தாலே நம்ம இண்டிவிஜுவல் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எதுவுமே இல்லை, என் கையில் வந்து 2 லட்ச ரூபா தான் இருக்குனாலும் இங்கே நம்ம இடம் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம 90% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க கையில் வெறும் 2லேருந்து 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும், இங்கே இடம் வாங்கிடலாம். ஒரு 5 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம், பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது டாக்குமெண்ட் கிளியராக இருக்கனால அப்ரூவ்டு, கரண்ட் அப்ரூவ்டுனால உங்களுக்கு மேக்ஸிமம் லோனும் கிடைக்கும். நேஷ்னலைஸ்டு பேங்க்லேயும் இங்கே லோன் கிடைக்கும். இப்போது எல்லா ப்ரொமோட்டர்ஸுமே கேட்குறது தான். ஸோ ஆஸ் ஏ கஸ்டமராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஏன் இங்கே வந்து வாங்கணும் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சென்னையாக இருக்கட்டும், இப்போ என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இப்போ ரெசிடென்ஷியலுக்கும் வந்து பார்க்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இது பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் அங்கே சரௌண்டிங்கில் இருக்குது? சார் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா 30 lakhsல வீடு தராங்களே அப்போ ரொம்ப லாங்காக இருக்குமா, அவுட்ராக இருக்குமா, அந்த மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இது ஜிஎஸ்டியிலேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் இருக்க உங்களுக்கு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போது இங்கே நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி வந்தாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தாலுமே ரொம்பவே பெஸ்ட்டு. அது எதனால சொல்கிறேன்னா இங்கே ஃபுல் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ரைட்டில் போனீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வரும், லெஃப்ட்டில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி வரும்.
உங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ, உங்களுக்கு ஐடி பீப்புள்ஸ் இங்கே அதிகமாக இருக்கனால அசெஞ்சர் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் இங்கே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஃபேஸ் 1 பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல நிறைய பேர் வாங்கி வீடே கட்டியிருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாலுமே ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபேமஸான வேலம்மாள் நியூ ஜென்னு, ஹோலி சாய் இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் வேணாலும் மெட்ரிகுலேஷனும் இருக்குது, சிபிஎஸ்சி எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம லே அவுட்டு சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்கனால உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட உங்களுக்கு இம்மீடியட்டாகவே பக்கத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குது. எஸ்ஆர்எம்லேருந்து ஒன் ஹெல்த்லேருந்து எல்லாமே நமக்கு ஈஸி அக்சஸ் தான். ஓகேம்மா, இப்போது கம்பெனி சைடில் ஃப்ரீ சைட் விசிட் ஆர்கனைசிங் பண்ணுறோமா? ஆமாம் சார், நம்ம கம்பெனி சைடில் கம்பெனி கேபு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க உங்களை வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி என்ன இருக்குது, நம்ம சைட் பக்கத்தில் காம்படிட்டர் இருக்காங்களா, அவங்க என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க, அதை விட நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பெல்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம கேப் யூஸ் பண்ணி கண்டிப்பாக காமிப்போம் சார். நீங்கள் காம்படிட்டர் நீங்களே கூட்டிகிட்டு போயுமே வந்து கட்டுறீங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோட்டருமே வந்து பண்ணுறதில்ல. ஆமாம் சார், இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்படிட்டர் கொடுக்குறத விட ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். அதை நான் தெரிஞ்சு தான் உங்களுக்கு இதை நான் சொல்லவே செய்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லலை, நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மேம், சூப்பர். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவருக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோலே வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் மேடமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேட்டுமே மிகப்பெரிய ஒரு ஆஃபர் தான். ப்ளஸ் காம்படிட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சுக்குள்ள இப்போ ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கும் எந்த ஒரு கமிஷனுமே வந்து கொடுக்க சொல்லல. ஸோ மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃபரை விட இங்கே லிமிடெட் யூனிட்ஸ் மட்டும் தான் வந்துருக்கு. ஏன்னா ஒரு அஃபோர்டபுள் சைஸஸான மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நிறைய ப்ளாட்ஸுமே வந்துருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஃபீட்டில் நிறையவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் உங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசெட், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், உங்களுடைய கனவு வீடு வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு பக்காவான ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வரீங்களோ உங்களுக்கான ஒரு சென்னையில் ஒரு அசெட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஓகே மேம்.